வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறது, நாங்கள் வளர்க்கக்கூடிய பஜ்ஜீஸாக இருந்தாலும் சரி, ஃபிஞ்சஸாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு மாஸ் ப்ரீடிங் பண்ணும்போதோ இல்லாட்டி ஒரு செப்பரேட் ப்ரீடிங் பண்ணும்போதோ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 1-2 பேர்ட்ஸுக்கு வந்து ரெக்கைகள் வந்து கொட்டி போயிருக்கும். அதோட வால் பகுதி ரெக்கைகள் மற்ற நெஞ்சு பகுதி ரெக்கைகள் எல்லாம் வந்து கொட்டி போய் ஒரு நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கும். அது என்ன ரீசன்னு சொன்னால், அதோட ரெக்கைகள் வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணின பிறகு ரெக்கைகள் கொட்டினா பிரச்சனை இல்லை. பட் எப்பயுமே ரெக்கை வந்து வளராமல் எப்பயுமே கொட்டி போய் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இது என்னதுக்காக இந்த நோய் வருதுண்டா, நீங்கள் வந்து ஒரு பேரண்டில் இருந்து வந்த சேம் குஞ்சுகளை நீங்கள் ப்ரீட் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படியான ரீசன் வரும். அதாவது ஒரு 6 முட்டை போட்டு குஞ்சு பொறித்து அந்த குஞ்சு வளர்ந்து அதே குஞ்சுகளை நீங்கள் போட்டு ப்ரீட் பண்ணும் பொழுது இப்படி வந்து அதில் ஃபெதர்ஸ் எல்லாம் வந்து கொட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் சேம் பிளட்டில் வர இதால் குஞ்சுகள் வந்து ஹெல்த்தியாக இருக்காது. அதனால் வந்து நீங்கள் வாங்குகிற பேர்ட்ஸை வந்து நல்லா பார்த்து வாங்குங்க. ஒரு ப்ரீடர்கிட்ட வாங்குறதாலும் சரி, பெட் ஷாப்பில் வாங்குறதாலும் சரி, ஒரே இடத்துல எல்லா பேர்ட்ஸுமே வாங்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்து ஒரு வேறு இடங்களில் கிடைக்கக்கூடிய நல்ல ஹெல்த்தியான பேர்ட்ஸாக பார்த்து வாங்குங்க. செமி அடல்ட்டாக வாங்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஓவர் ப்ரீடான பேர்ட்ஸை வாங்கினீங்கன்னு சொன்னாலும் இதே மாதிரி ஃபெதர்ஸ் எல்லாம் கொட்டும், ரெக்கைகள்லாம் கீழே விழுந்து பேர்ட்ஸ் வந்து பார்க்கவே அழகில்லாமல் இருக்கும். இப்படியான பேர்ட்ஸ் வந்து ஓவராக ப்ரீட் பண்ணியிருப்பாங்க. குறைஞ்சது நம்ம நார்மலாக ப்ரீட் பண்ணுறது வந்து வருஷத்துக்கு 5-6 தடவை ப்ரீட் பண்ணால் ஓகே. ஆனால் இவங்க வந்து கூடுதலாக வந்து 7-8 தடவை ப்ரீட் பண்ணும்போது ஹெல்த்தி ஃபுட் இல்லாமல், அதே மாதிரி அதில் உடம்புல இருக்கிற சக்தி காணாமல் இருக்கக்கூடிய ஃபெதர்ஸ் எல்லாம் கீழே கொட்டி ரெக்கையெல்லாம் கீழே விழுந்து இது வந்து இதே மாதிரி ஒரு தோட்டம் அடிக்கும். குறிப்பிட்ட காலம் இதே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து சாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதனால் இப்படியான பேர்ட்ஸை வந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் பேர்ட்ஸ் ஒரு இடத்துல வாங்க போகிறீங்கன்னா நல்லா ஃபெதர்ஸ் எல்லாம் பாருங்கள், படிவாக பிடிச்சி பாருங்கள், இதே எப்படி நல்லா ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்த்து அதுக்கு பிறகு நீங்கள் வாங்குறது ரொம்பவே நல்லா. நீங்கள் வாங்குறது வந்து ஓவர் ஏஜான பேர்ட்ஸை வாங்காதீங்க. ஓரளவுக்கு செமி அடல்ட்டாக வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ரீடிங்க்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வாங்கினதுலேருந்து உங்களுக்கு அதிகமாக ப்ரீடாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து கேஜை வந்து எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கொடுங்க. கேஜ் க்ளீன் இல்லாட்டியும் இதே மாதிரி பிரச்சனைகள் வரும். அடுத்தது வந்து ஒரு ப்ரீடிங் பண்ணுறீங்கண்டா அந்த ப்ரீடிங் முடிய இருக்கக்கூடிய இல்லாட்டி ப்ரீடிங் பாக்ஸை எடுத்து உள்ளே வந்து நிறையவே வந்து அதில் அழுக்கு பண்ணியிருக்கும். அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு பானையாக இருந்துச்சுன்னு சொன்னால் விம் சோப் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு நாள் காய வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் எடுத்து கட்டி போட்டு நெக்ஸ்ட் ப்ரீடிங்க்கு போடுங்க. இதே மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ்னாலும் அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணுங்கள். டிட்டோவில் போட்டு க்ளீன் பண்ணி போட்டு வச்சு ஒரு நாள் வெயிலில் காய வச்சு அதுக்கு பிறகு எடுத்து கேஜுக்குள்ளே கட்டுங்க. இப்படி கட்டுறதால என்னென்ன இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து அதுக்கு வந்து தாக்காது. கிருமிகள் தாக்குறதால தான் இந்த பேர்ட்ஸுகளுக்கு வந்து கூடுதலாக வந்து ரெக்கைகள் வந்து கொட்டுறது. இந்த ரெக்கைகள் கொட்டுறது வந்து இருக்கக்கூடிய பேர்ட்ஸுக்கும் பரவக்கூடியது. அதனால் நீங்கள் எவ்வளோ குயிக்காக வந்து கேஜை க்ளீனாக வச்சுக்கொள்கிறீங்களோ அதே மாதிரி ப்ரீடிங் பாக்ஸையும் க்ளீனாக வச்சுக்கொள்ளுங்க. வைக்கக்கூடிய தண்ணி மற்றது சாப்பாடு எல்லாமே வந்து க்ளீனாக வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஹெல்த்தி ஃபுட் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டில் வந்து சக்தி காணாமல் இருந்துச்சுன்னா இதே மாதிரி நடக்கும். நீங்கள் சாப்பாட்டில் வந்து தானிய வகைகள் சேருங்க, கீரை வகைகள், மரக்கறி, பழங்கள் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே சேருங்க. ஒரு வீக்கில் எவ்வளோ ஃபுட் வந்து நீங்கள் கொடுக்கணுமோ அவ்வளோ ஃபுட் கொடுங்க. அதே மாதிரி கனவாவோடு கட்டாயம் வைங்க. கட்டில் போன் ஃபிஷ் கனவாவோடு கட்டாயம் வைங்க. அதே மாதிரி எப்பயும் வந்து வாட்டரையும் வந்து வைக்கக்கூடிய தண்ணி வந்து எப்பயுமே க்ளீனாக இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் எல்லா விஷயத்தையும் க்ளீனாக நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த நோய் வந்து வராமல் இருக்கிறத நம்ம வந்து 100% தடுத்துக்கொள்ளலாம். உங்களோட பேர்ட்ஸுக்கு வந்து இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்குரிய வீடியோ போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க சொன்னால் நான் இது போன்ற வீடியோக்கள் டெய்லி நான் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கும் ஆர்வமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.